பந்தம் எது சொந்தம். ஜானகி, இதுதான் நம்ம கௌரி சங்கரோட மாமனார், பேர் சுந்தரம் பிள்ளை. இது அவரோட ஒய்ஃபு சாரதா. பொண்ணு பார்க்கறது சம்மந்தியமாக எங்கள் வீட்டு பக்கமே வரல, இப்போ தான் பார்க்குறோம். என்னோட பையன் சிவான்னு பேர். இது என்னோடய கடைசி பொண்ணு பவானி. இது என்னோடய தங்க வசந்தி. தங்கம் உங்கள் எல்லாருக்கும் ஏற்கனவே தெரியும். சீக்கிரம் பொண்ணை அலங்காரம் பண்ணி கூட்டிகிட்டு வாங்கம்மா. ஜானகி, நீயும் கூட இருந்த பொண்ணை அழைச்சிட்டு வா. சமந்தே, நமக்கு நிறைய வேலை இருக்குது, வாங்க போகலாம். நீ போட்டுட்டு இருக்கிறது கவரிங் நகையா? இல்லை, இது இதோட அங்கே வந்தேன்னா எங்கள் குடும்ப கௌரவம் காற்றுல பறக்கும். வித்யா, நீ போய் பீரோ திறந்த நகையெல்லாம் எடுத்துகிட்டு வா, அவகிட்ட போட்டுட்டு வரட்டும். இல்லை, நானும் வரேன், வா. அகிலாவுக்கு நீ செயின் கொடுத்தல, அந்த செயின் தங்கம் இல்லை, கவரிங் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நகையெல்லாம் போட்டுட்டாங்க, வா. முதல்ல அந்த செயினை தூக்கி எறி. இந்தம்மா, இத நீயே போட்டுக்க. நாம ஏழைங்கப்பா, அவங்க கோடீஸ்வரங்க. நம்ம தங்கமே போட்டிருந்தாலும் அவங்க கண்ணுக்கு அது கவரிங்கா தான் தெரியும். தப்பா எடுத்துக்காதம்மா, போட்டுக்க. நமஸ்காரம் பண்ணிக்கம்மா. உட்காருமா, பரவாயில்ல உட்காரு. சாமி, அதை கொஞ்சம் படிங்க. ஸ்ரீராம ஜெயம், முருகன் துணை, நிச்சயதார்த்த சுப முகூர்த்த பத்திரிகை. திருநெல்வேலி சிவசங்கரன் பிள்ளையன் மகனாகிய கௌரி சங்கருக்கு திசையன் பிள்ளை சுந்தரம் பிள்ளையன் மகள் அகிலாவை திருமணம் செய்ய பெரியோர்களால் நிச்சயிக்கப்படுகிறது.
ஆசீர்வாதம் வாங்கிக்கோமா. सर्वस्याब्दे सर्वस्य जगते सर्वमेव तेनाप्नोति सर्वं जयति बुद्ध्यास्मै गुह्यै नमसोपसत्य मित्रं देवं मित्रं देयन्नोऽस्तु अनुराधान् गविषा वर्धयन्तः सदञ्जीवेम सरद सवीराक. ஜானகி நான் அப்போ கிளம்புறேன். என்னது வந்ததே புறப்படுறேன்ற? சாப்பிட்டியா? இல்லை, நான் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன். அதெல்லாம் முடியாது. ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு வீட்டில் போய் சாப்பிட்றதாவது. நான் அடுத்த பந்தியில் சாப்பிட்டுக்கிறேனே. இது கொஞ்சம் ஏம்மா, நீங்க பொண்ணு வீட்டுக்காரங்க தானே? இவங்க முக்கியமானவங்க, விஐபி. இவங்க சாப்பிட்டோம், நீங்க அடுத்த பந்தில சாப்பிடலாம். உங்களை உட்கார வைக்கிறேன். எழுந்திரிங்கம்மா. வாலே சாப்பிடுங்க. போங்க போங்க, பரவாயில்ல. நீ வாடி, உட்காரு உட்காரு உட்காரு. நீ சாப்பிடலன்னா எனக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும். சாப்பிடு தாய்மா, சீக்கிரமா பரிமாறு. என்ன மல்லிகா, இப்பதான் போனா அதுக்குள்ள சாப்பிட்டு வந்துட்டியா? இல்ல சாப்பிட்டேன். ஏழு நல்லா சாப்பிட்டியா? இல்ல இல்ல, வாய் முடல. இல்ல, பிள்ளைக்கு வயிற்று வலின்னு சொன்னா அதான் ஒரு ஜோடா வாங்கி கொடுத்துட்டு வரலாமேன்னு நான் வாங்கி கொடுத்துட்டு வரேன். லலிதா, எப்படி இருக்க? நன்னா இருக்கியா? நல்லா இருக்கேன் மாமி. சரி வரேன். ஏய் நில்லு, கொஞ்ச நேரம் உன் கூட பேசலான்னு பார்த்தா போயிட்டே இருக்கியே. அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லை மாமி, சொல்லுங்க. ஏடி, நீ செஞ்சது உனக்கே நன்னா இருக்கா? கூட பிறந்தவன் நிச்சயதார்த்துக்கு வராம இப்படி ஒதுங்கி இருந்துட்டியே. அகிலா மனசு எவ்வளவு கஷ்டப்படும் கொஞ்சமாவது நினைச்சு பாத்தியா? கூட பிறந்தவ நீங்க சொல்றீங்க, நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா அகிலா அப்படி நினைக்கலையே. அவாதான் உங்க ஆத்துக்கு வந்து சமாதானம் பண்ணி கூப்பிட்டாலாமே. போகாம இருந்தா எப்படி? பேருக்காவது போயிருக்கலாம் இல்லையா? மாமி, அகிலோட வாழ்க்கையில நான் அக்கறை எடுத்துக்க கூடாதா? இப்படி ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்காதுன்னு நான் படிச்சு சொன்னேன். ஆனா அவ வீராப்பா இருக்கா. என் குடும்பத்துக்கு பெருசா தியாகம் பண்றதா நினைப்பா? இல்ல லலிதா தானே இவ சொல்றத நான் என்ன கேட்கணும்னு பாக்குறாளா? நீ தாண்டி தப்பா புரிஞ்சுட்டு இருக்க. அகிலாவை கல்யாணம் பண்ணிக்க போறவன் ஊனமானவன் தான். நீ வேணா பாத்துட்டே இரு. அகிலா கழுத்துல தாலி ஏறுற வேலை அவன் எழுந்து நடப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஒருவேளை நடமாடாம போயிட்டா? ஏ மாமி, நீங்களும் ஒரு பொண்ணு தானே. அகிலா இப்படி ஒரு மனுஷனை கல்யாணம் பண்ணிட்டு வாழ்க்கை பூரா கன்னியாவே இருக்கணுமா? இடுப்புக்கு கீழே சொரணியே இல்லாத ஒரு மனுஷனுக்கு எங்க தங்கையை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு நாங்க சந்தோஷமாவா இருக்க முடியும்? அந்த மாதிரி காரியத்தை நாங்க செய்ய மாட்டோடி. ஏ, உன் தோப்பனார் அம்மா கூட செய்ய மாட்டா. 2 மாசத்துல குணமாயிடும்னு டாக்டர் சொல்லியிருக்கா. ஒருவேளை 2 மாசத்துல குணமாகாட்டி? ஏண்டி கெட்டதே நினைக்கிற? மாமி, வாழ்க்கையில நல்லது மட்டும் நடக்கிறது இல்ல. இல்லடி இல்ல, அகிலாவுடைய நல்ல மனசுக்கு பகவான் அவளை சோதிக்க மாட்டாட்டி, சோதிக்க மாட்டா. கீழே முள்ளு இருக்கு, அது காலில் குத்தும் அப்படின்னு தெய்வம் உணர்த்துது. அதையும் மீறி நம்ம காலை கொண்டு போய் வச்சோம்னா அதுக்கு கடவுளால என்ன பண்ண முடியும்? கண் மூடித்தனமா எல்லாத்துக்கும் கடவுள் மேல நம்பிக்கை வைக்க கூடாது. மாப்பிள்ளையோட பேசணும் தானே வந்தேன், பேசேன். நாங்கள் வேணா போயிடுறோம். மாப்பிள்ளையோட ஃபோட்டோ பார்த்த உடனே அகிலாவுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. உடனே அவங்க அப்பா அகிலாவோட ஃபோட்டோவை வாங்கிட்டு வந்தார்.
மாப்பிள்ளை தன்னை பிடிக்கணுமேனு கோயிலுக்கு போய் அம்பாள் பேரில் அர்ச்சனை பண்ணான். அந்த பிரசாதம் தான் இது. உங்கள் அண்ணன் நெத்தியில நீயே வச்சு விடுமா? ஏன் அண்ணியை வச்சு விடட்டும். சம்பந்தி, நாம் நினச்சதுக்கு மேலே பிரமாதமாக நிச்சயதார்த்த ஃபங்க்ஷன் நடந்து முடிஞ்சிருச்சு. கௌரி சொன்ன மாதிரி இந்த கல்யாணத்தோட வித்யாவோட கல்யாணத்தையும் சேர்த்து முடிச்சிட வேண்டியதான். எதுக்காக 2 கல்யாணத்தையும் ஒன்றா நடத்தணும்? நம்ம வித்யாவுக்கு பார்த்துருக்கிற இடம் ரொம்ப பெரிய இடம்னு உங்களுக்கு தெரியாதா? அதை பற்றி இப்போ எதுக்கு, அப்புறம் பேசிக்கிறலாம் விடு. சாப்பாடுலாம் ரொம்ப நல்லா இருந்தது சம்பந்தி. ஆண்டவன் புண்ணியத்தில் நிச்சயதார்த்தம் நல்லபடியாக முடிஞ்சது. அப்போ நாங்கள் புறப்படுறோம். என்ன சம்பந்தி அவசரம், இருந்துட்டு போகலாமே. இருக்கட்டும் சம்பந்தி, ஒன்றுக்கு ஒன்று சொந்தமாயிட்டோம். இனிமேல் அடிக்கடி வரத்தானே போகிறோம். ரொம்ப சந்தோஷம் சம்பந்தி. வித்யா, கார் ரெடியாக இருக்கா பாருமா? எல்லாம் ரெடியா இருக்குப்பா. வித்யா, அவங்க தான் கிளம்புறாங்கல்ல, நம்ம போட்ட நகையெல்லாம் கழட்டிடு. பொண்ணு கழுத்துல நம்ம கௌரவத்துக்கு ஏற்ற மாதிரி நகை இருக்க வேண்டாமா? அதான் என் நகையும் சேர்த்து போட்டேன். அம்மா அகிலா, பெரியவங்க கிட்ட உத்தரவு வாங்கிக்கம்மா. வரேன் மாமா, வரேன். போயிட்டு வாமா. ம். பகவானுடைய அனுகிரகத்தினால எல்லாம் நல்லபடியா நடந்துடுது இல்லையா? எல்லாம் நல்லபடியா நடந்தது. ஆனா அதுல ஒண்ணு திருஷ்டி மாதிரி நடந்துச்சு. திருஷ்டியா? என்னடி அது? எல்லாம் முடிஞ்சு புறப்படுறச்சே அகிலா மாமியார் இருக்காங்களே, அகிலாக்கு போட்ட முத நகையை கழட்டி கொடுன்னு 4 பேர் மத்தியில கேட்டாங்கம்மா. அட ஈஸ்வரா, பணக்காரியா இருந்துட்டு இப்படி எல்லாம் கேட்டா? அதுவும் போட்ட நகைய 4 பேர் மத்தியில கேட்டிருக்காளே, என்ன பொம்பளடியாவோ? அது ஒண்ணு இல்லம்மா, அகிலா அந்த வீட்டுக்கு மருமகளா போறது பிடிக்கல போல இருக்கு. அதான் நகை போட்ட மாதிரி போட்டு திருப்பி கொடுன்னு அவமானப்படுத்திருக்காங்க. எல்லாம் பணம் திமிரு. பணம் என்னடி பணம்? அது என்ன நம்ம கூடவா வரப்போகுது? நாம சுடுகாட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம மேல இருக்க துணி கூட நமக்கு சொந்தம் இல்ல. இவ என்னடானா சரியான அல்பமா இருக்கல. அல்பம் அல்பம். மாமி வாடியம்மா, புது பொண்ணே வா வா. பாத்தியாடி, கல்யாண கலை வந்து கொடுத்து அத்தை கொடுத்து அனுப்புனாங்க. அத்தையா? பாத்தியாடி சாரதா, சொந்தம் எப்படி ஒட்டி நிறுத்துன்னு. ஏண்டியம்மா, இப்போ உன் மாமனாருக்கு திருப்தி தானே? திருப்தியா? அகிலா அவங்க வீட்டுக்கு மருமகளா போறத நினைச்சு சந்தோஷத்துல இருக்காரு. நல்ல மனுஷர். எல்லாம் முடிஞ்சு புறப்படுறச்சே அகிலா கௌரி ரூமியே பாத்துட்டு இருந்தா. இத பார்த்து அவங்க மாமனார் என்னையும் வித்யாவும் கூப்பிட்டு கௌரி ரூம் கழிச்சிட்டு போக சொன்னார். அகிலா மாமனார் அகிலாவை நல்லா புரிஞ்சு வச்சிட்டு இருக்காரு. நீ சொல்றத பார்த்தா அவரை கையெடுத்து கும்பிடணும் போல தோன்றது. அந்த ஜானகியை நினைச்சுட்டாதான் பத்தின்னு வருது. எல்லாரும் முன்னாடி நகையை கேட்பாளோ? சி, இதுல தப்பு என்ன மாமி? அவங்களோட நகை ஃபங்க்ஷனுக்காக கொடுத்தாங்க, போகும்போது வாங்கிக்கிட்டாங்க. இதுல தப்பு இருக்கிறதா எனக்கு தோணல. பாத்தியாடி மாமியாரை எவ்வளவு சப்போர்ட் பண்ணி பேசுறான்னு. இப்பவே புக்காத்த விட்டு கொடுக்காம பேசுறாளே, மாட்டு பொண்ணுனா இப்படி தாண்டி இருக்கணும். சாரதா, நீ வேணா பார்த்துட்டே இரு. அகிலா அமோகமா வாழ போறா.
நீங்க சொன்ன மாதிரியே எல்லாம் நல்லபடியா நடக்கட்டும் மாமி. அகிலா நல்லா வாழணுங்கிறது தான் நம்மளோட ஆசை. வரேன் மாமி. வரேன்க்கா. வரோம் மாமி. வரோம் தங்கம். எடுத்துக்கோ, உனக்கு தான். சம்பந்தி, இந்த நிச்சயதார்த்த ஃபங்க்ஷனை இவ்வளோ சிம்பிளாகவும் பிரமாதமாகவும் வேற யாராலும் நடத்த முடியாது. பிரமாதமாக நடத்தி அசத்திட்டீங்க. சாப்பாடு ரொம்ப பிரமாதமா இருந்தது அங்கிள். அதுலயும் அந்த பாயசம் இருக்கே, டெலிஷியஸ். நினைச்சேன் முதல் பந்திலேருந்து மோளக்கார பந்தி வரைக்கும் பாயசத்தை உறிஞ்சு உறிஞ்சு குடிச்ச போதே நினைச்சேன், வேற எதுவுமே உனக்கு கண்ணுக்கு தெரியாதா? டேய் சும்மா இருடா. சம்பந்தி, என் கையில் என்ன இருக்கு? எல்லாம் ஆண்டவன் சேர். என் எண்ணம் பூரா சீக்கிரமாக கௌரி சங்கர் குணமாகணும், அகிலாவும் கௌரி சங்கரும் சந்தோஷமா இருக்கணும். அது ஒன்று தான். கண்டிப்பாக உங்கள் ஆசை நிறைவேறும். நான் என்னவோ நினச்சேன், அந்த பொண்ணை நேரில் பார்த்த பிறகு கௌரி சங்கர் கூடிய சீக்கிரமே எழுந்து நடமாடுவான்ற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. எனக்கு மனசு ரொம்ப நிறைஞ்சிருக்கு. அந்த பொண்ணு குடும்பத்துக்கு அடக்கமாகவும் லட்சணமாகவும் குத்து விளக்கு மாதிரி இருக்கா. கௌரி சொன்ன மாதிரி 2 கல்யாணத்தையும் முதல்லையே நடத்திட்டா அடுத்தது கௌரி அகிலா கல்யாணத்தை முடிச்சிடலாம். ஆகாஷ் வித்யா கல்யாணம் ஏற்கனவே நம்ம முடிவு பண்ணது. அடுத்த முகூர்த்தத்திலேயே ஜோதி சங்கருக்கும் உஷாவுக்கும் கல்யாணத்தை முடிச்சிடலாம். சீக்கிரமே தேதியை குறிச்சிருவோம் சம்பந்தி. இந்த வீட்டை விட்டு போன சந்தோஷம் திரும்பவும் வரணும். இந்த வீடு மறுபடியும் எப்போ கலகலப்பாக இருக்கோ அப்போ தான் எனக்கு நிம்மதி. சரி சம்பந்தி, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அப்போ நாங்கள் புறப்படுறோம். ரொம்ப சந்தோஷம் சம்பந்தி, பரவாயில்ல. வரம்மா. வாங்க. வாமா. போயிட்டு வரேன் அங்கிள். சரிம்மா. போயிட்டு வரேன் ஆண்டி. ஆமா ஆண்டி, அந்த பாயசம் இருக்கே, அடாடாடாடாடா. கவலைப்படாத உஷா, உன் கல்யாணத்துக்கு இதே மாதிரி பாயசம் வச்சிருவான். வேணா ஒன்று செய்வான். டே சொல்லி பாயசத்தை கொஞ்சம் பேக் பண்ணி கொடுக்க சொல்லு. ரூமுக்கு போய் லெஷலையா நல்லா சாப்பிடுமா. பா, அந்த பார்சல்லாம் எப்போ வண்டியில் வச்சாச்சு. வெரி குட். ஓகே அங்கிள், போயிட்டு வரேன். பாய். பா சரி சரி, போயிட்டு வா. ஜானகி, 4 பேர் இதில் அந்த பொண்ணு அகிலா கழுத்தில் இருந்த நகையெல்லாம் கழட்ட சொன்னியே, அது என் மனசை ரொம்ப உறுத்திட்டுமா. இதுல உறுத்துறதுக்கு என்ன இருக்கு? ஏற்கனவே அவளுக்கு ஒரு செயின் போட்டிருக்கோம். 4 பேர் வந்து பார்க்குற இடத்துல நம்ம கௌரவம் குறையக்கூடாதுங்கிறதுக்காக என் நகையெல்லாம் போட்டேன். அதை திருப்பி வாங்கிட்டேன். இதுல என்ன கௌரவ குறைச்சல்? ஜானகி, இதில் ஒன்றும் கௌரவ குறைச்சல் இல்லை. உன் நகையை திரும்பி கேட்டதுலையும் தப்பு இல்லை. ஆனால் அதை 4 பேர் முன்னால் கேட்டவர், அதுதான் தப்பு. அதை விடுங்கப்பா, அதை பத்தி ஏன் பேசிட்டு இருக்கீங்க? அது முடிஞ்சு போன கதை. நான் கௌரி அண்ணா ரூமுக்கு அண்ணியை கூட்டிகிட்டு போனேன். அண்ணி அண்ணாக்கா கோயிலுக்கெல்லாம் போய் பிரசாதம் எடுத்துன்னு வந்திருந்தாங்க தெரியுமா? அண்ணா முகத்துல என்ன சந்தோஷம்! ரொம்ப நாள் கழிச்சு நான் அண்ணா முகத்துல அந்த சந்தோஷத்தை பாக்குறேன்ப்பா. பாத்தியா ஜானகி, இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? உங்களுக்கு சம்மதம்னா எல்லாருக்கும் சம்மதம். ஏன் அதையே திருப்பி திருப்பி பேசிட்டு இருக்கீங்க?